நமஸ்காரம். அட்வைஸ் பண்ணலாமா கூடாதா? ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை புரிய வைத்தாக வேண்டும். அவர் ஏதோ அதை மாற்றி புரிந்து கொண்டு செயல்படுகிறார். அட்வைஸ் பண்ணலாமா? அட்வைஸ் நிறைய பண்ணுவார்கள், ஆனால் பயனில்லை. உங்கள் அட்வைஸை உங்களோட வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் அநேகமாக முதல் கமெண்ட் வரும். எனக்கு அட்வைஸ் பண்ணுவதற்கு இவர் யார் என்றும் தோன்றும். அட்வைஸுகள் ஃப்ரீயாக கிடைக்கும், அது யாருக்கு வேண்டும்? இப்படியும் சொல்லுவார்கள். இதெல்லாம் ஒரு புறம். ஆழ்வார்கள் பாசுரத்திலேயே பரோபதேசம் என்று பல பாசுரங்கள் வரும். தாங்களே பகவானை அனுபவித்து ஆனந்தப்பட்டு பாடின பாடல்கள் பல. அவர் அருள் தனக்கு இன்னும் கிடைக்கவில்லையே, அனாதி காலமாக பாபத்தில் துன்பப்படுகிறேனே என்று வருந்தி பாடின பாசுரங்கள் பல. பெருமானுடைய சேஷ்டிதம், அவருடைய திருவிளையாட்டுக்கள், குணங்கள், இவற்றையெல்லாம் பாடினது நிறைய பாசுரங்கள். இவற்றுக்குள் அவ்வப்போது ஆழ்வார்கள் நமக்கும் உபதேசிப்பார்கள். என்ன, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் இல்லை, அதனால ஏன் உபதேசிக்கிறீர்னு நாம் அப்போது கேட்கவில்லை. அவர்களும் 10 பேரை கூட்டி வைத்துக் கொண்டு உபதேசிக்கவும் இல்லை. இது நாங்கள் சொல்ல உபதேசம்னு பாட்டில் பாடிவிட்டார்கள், தனிமையிலே கூட பாடியிருக்கலாம். இனி பின்வரும் காலத்தில் கேட்டால் கேட்கலாம், விட்டால் விடலாம். ஆனால் உபதேசித்திருக்கிறார்கள். இதிகாச புராணங்களிலே நிறைய உபதேசங்கள் இருக்கின்றன. எடுத்துக்கொள்கிறோமா இல்லையா, அது நம்முடைய பொறுப்பு. இது அந்த காலத்து உபதேசம்னு சொன்னாலாவது கொஞ்சம் காது கொடுப்பார்கள். ஆனால் அதே சமயம் இது என்ன காலம் கடந்தது, இந்த காலத்துக்கு போய் அதெல்லாம் ஒத்து வருமா என்றும் புறந்தள்ளுவார்கள். அதை ஒன்றும் குற்றம் சொல்ல மாட்டார்கள், ஆனா உதவாது என்று தள்ளி விடுவார்கள். சரி, இந்த காலத்தில் இருக்கும் நாம் இப்ப இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உபதேசிப்போம். அது காலத்துக்கு உதவும், இந்த காலத்தில் தான் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் இவருக்கு என்ன தெரியும்னு தள்ளி விடுவார்கள். ஆழ்வார்களிடத்தில் இவருக்கு என்ன தெரியும் சொல்ல மாட்டார்கள், காலத்தை கடந்ததுன்னு விட்டு விடுவார்கள். நம் விஷயத்தில் காலத்தை தாண்டினது, இந்த காலத்துக்கு உதவாதுன்னு சொல்ல முடியாது, இவருக்கு என்ன தெரியும்னு தள்ளி விடுவார்கள். ஆக மொத்தத்தில் ஏற்கப்பட மாட்டாது. அதனால் ஒருத்தர் நினைத்தார், ஏற்கனவே எனக்கு அவருக்கு சண்டை, மனத்தாபம், அதனால் உபதேசமே செய்ய முடியாது, இந்த விஷயத்திலையும் செய்ய முடியாது, இந்த நிலைப்பாட்டில் செய்யவே முடியாது. இல்லை என்றால் உபதேசம் செய்தால் சண்டை வந்துவிடும். சண்டை இருந்தாலும் உபதேசம் பண்ண முடியாது. சண்டை இல்லை பண்ணலாமேன்னு பார்த்தால், உபதேசம் கொடுத்தால், அட்வைஸ் கொடுத்தால் சண்டை வந்து விடலாம். யார் இந்த நாளில் அட்வைஸை ஒத்துக்கொள்வார்கள்? அட்வைஸ் பண்ணாதவரை தொடர்பு நன்றாக இருக்கும், அட்வைஸ் பண்ணினாலே ஏற்க மாட்டார்கள். பக்தா ஸ்ரோதாச துர்லபா, அப்பிரியஸ்ய பத்தியஸ்ய பக்தா ஸ்ரோதாச துர்லபா. பிடித்ததாக பேசிக்கொண்டு போனால் எல்லாரும் ஏற்பார்கள், பிடிக்கவில்லை என்றால், பிடிக்கவில்லை என்றாலும் நல்லதை சொல்லித்தான் தீர வேண்டும்னு அந்த நாட்களில் உண்டு. இப்போது எடுபட்டால் சொல்லலாம். இல்லை இல்லை, இவர் அட்வைஸ் பண்ணா நன்றாக கேட்டுக்கொள்வார், உடனே செய்வார் என்றால் அநேகமா அவருக்கு அட்வைஸே தேவையில்லாமல் போய்விடும். அவரேதான் நல்லவராக சொன்னதை கேட்கிறாரே, நாம மெனக்கட வேண்டிய தேவையே இருக்காது. ஏதோ சொன்னோம், கேட்டு விடுவார். அதனால் எந்த சிச்சுவேஷன்லையும் அட்வைஸே பிரயோஜனம் இல்லை போல இருக்கிறதேன்னு கூட தோன்றிவிடும்.
அதை செய்பவர்களுக்கு நல்லெண்ணம் வேண்டும், திறந்த உள்ளம் வேண்டும், தங்களுக்கு ஓரளவு உண்மை தெரிந்திருக்க வேண்டும், ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டும். இவையெல்லாம் இருந்து ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுகிறார் என்றால் அப்போதுதான் காது கொடுப்பார்கள். நாம் தப்பாக நடந்ததிலே நம்மால் துளியும் பண்ண முடியாத விஷயத்தில் பிரத்தியாருக்கு அட்வைஸ் கொடுத்தால் சிரித்து விட்டு போய்விடுவார்கள். நமக்கே வெட்கமாகிவிடும். அடிக்கடியும் கொடுக்கக்கூடாது. நாம் கொடுப்பது எடுபட வேண்டுமானால் ஓரளவு நம் வார்த்தைக்கு மதிப்பை இத்தனை ஆண்டுகளில் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். அது குறைவாக பேசினால் தான் கிடைக்கும். ரொம்ப பேசினால் வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. நிறைவாக செய்து குறைவாக பேசினால் மதிப்பு வளரும். ஒரே விஷயத்தை நான் மதிக்கத்தக்கவர் சொன்னால் கேட்பேன். அதே விஷயத்தை நான் மதிக்காதவர் சொன்னால் காதே கொடுக்க மாட்டேன். அதில் நாம எந்த சிச்சுவேஷனில் இருக்கிறோம் என்பதையும் பார்த்துத்தான் அபிப்பிராயமே கூற வேண்டும்.